அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? 10வது ராசி மகரம். மகரத்துக்கு குருபலம், அனுகூலம், ஏற்றம், சந்தோஷம், எதிர்பார்த்த நல்லது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் அற்புதமாக காணப்படும். வேற என்ன? மகரத்துக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. இல்லைன்னா டைவர்ஸு, கோர்ட்டு கேஸு, வக்கீலு, கிக்கீலு, போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடும். அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ தான் சரண்டர். அதை விட்டுட்டு அவன் பேச்சா கேட்டு அவங்க குடும்பத்தில் இவங்க குடும்பத்தில்னு சொல்லி சண்டை போட்டு 911க்கு ஃபோன் போட்டு போலீஸ் கீலீஸ் வர வச்சு அவமானப்பட்டுக்காதீங்க. கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். மகரத்துக்கு சனி விலகிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? அடுத்த 2027 வரைக்கும் ஜம்முன்னு இருக்குமா சனியில். இந்த டைமில் மகரம் செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அல்வா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். பெரியவங்களை போட்டு டபாய்க்கிறீங்கன்னு அர்த்தம். பொண்டாட்டி புருஷனை போட்டு சேஷ்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தொழில் செட் ஆகிடும், உத்தியோகம் செட் ஆகிடும், வியாபாரம் செட் ஆகிடும், படிப்பு செட் ஆகிடும், குடும்பம் செட் ஆகிடும். வேலையே இல்லாத மகரத்துக்கு கூட பொண்ணோ பையனோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிக்கணும். நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா 60வது வயசில் தான் பண்ணணும். இப்போவே பண்ணிக்கணும், ஜம்முன்னு பண்ணிக்கணும். சுபகாரியெல்லாம் வந்து கதவு தட்டுறச்ச பண்ணிக்கணுமா. உங்களுக்கு இப்போ தட்டுற நேரம். குடும்பத்தில் புது வரவு, பித்திர சந்தானம், அனுகூலம், பிராப்தம், வளர்ப்பு பிராணிகள் வருவது, விவசாயம் பண்ணுவது, மாடு வளர்க்குறது எல்லாம் வருமா மகரத்துக்கு. உடற்பயிற்சி. மகரம் என்றாலே, கும்பம் என்றாலே சனி தான் ஆட்சி. துலாத்துக்கு சனி தான் உச்சம், மேஷத்துக்கு சனி தான் நீச்சம். உலகத்தில் எந்த ராசி உடற்பயிற்சி செய்தோ இல்லையோ, இந்த 4 ராசி எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லாக தூக்கத்தில் கூட உடற்பயிற்சி செய்யணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கினே இருக்கணும். இல்லைன்னா கால் மறுத்து போகிறது, கை மறுத்து போகிறது, கால் இழுக்கிறது, ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வருது, கால்சியத்தில் தொந்தரவு வர்றது, இதெல்லாம் வருமா யாருக்கு? மகரத்துக்கு. விநாயகரை பிடித்து கொள்வது, மகான்கள் பிடித்து கொள்வது மகரத்துக்கு யோக பலம். 8ல் கேது வருஷம் முழுவதும் இருக்குது. காரிய சித்தி மாலை கேட்க தான் நல்லது நடக்கும். வண்டியில் வித்தைகள் காட்டக்கூடாது மகரத்துக்கு. வண்டியில் வீலிங் பண்ணுறது, வண்டியில் இப்படி போடுறது, வண்டியில் நைட் ட்ராவலில் இப்படி ஓட்டுறது, ஃபோன் பேசிங்கன்னு ஓட்டுறது எல்லாம் எனக்கு தெரியும்னா ஹாஸ்பிட்டலில் கால் மல்லாக்கா படுத்திருப்பீங்க. அப்போ ஐயோ செல்வி சொன்னாரேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ் நியூஸுக்கு எழுதுறது வேஸ்ட் விட்டுருங்க. நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்.